ஹலோ ஹலோ. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, என் பெற்ற தாய்மார்களே, அன்பு உள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, மாணவ மணிகளே, மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளே, ரசிக பெருமக்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவரையும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக வருக வருகவென்று வரவேற்கின்றேன். இந்த நாடக கலையை வளர்த்த தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகள், சூடியூர் கனக சுவாமி பிள்ளையவர்கள், நமச்சிவாயபுரம் என்.எஸ். வரதராசன் ஐயா அவர்களின் பாதம் தொட்டு வணங்கி, சிவகங்கை மாவட்டம் தஞ்சாவூர் எம்.கே. முத்துச்சாமி ராஜநடிகரின் மகனாகிய சமயக்கருப்பு ஆகிய நான் மாமன்னர் ஹரிச்சந்திரன் பாத்திரம் தாங்கி உங்கள் அன்பையும் ஆசையும் பெற உங்கள் முன்னால் வருகிறேன். நன்றி, வணக்கம். நாட்டை இழக்க வைத்தாய், மனைவியையும் மகனையும் விலை கூறி விற்க வைத்து என்னை இந்த நிலைமையிலே கொண்டு வந்து நிறுத்திவிட்டாயே இறைவா. பொய்யதை உரைக்க பொய்யது உரைக்க பொய்யதை உரைக்கலஞ்சு பொய்யதை உரைக்கலஞ்சு பாவினான் பாவினான்
பாடினார். வையகமெல்லாம் காத்தனா இந்த வையகமெல்லாம் காத்த மன்னன் மயானத்தை காக்க போறேன். வையகம் காத்தனா காதி மயானம் காக்க புறப்பட்டேன். தெய்வமே 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 வையகம் காத்த இந்த மயானத்தை காக்கலாதே. இந்த வையகம் காத்து இந்த மயானத்தை காக்கலாதே. யாருக்கு என்ன குறை செய்தேன்?
யாழ்குடியை கெடுத்து வாழ்ந்தேன். இந்த மண்ணுலகில் உன் அருள் பெற்ற அனைவரும் இன்புற்று இறைக்க வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் அணிதினமும் உன் திருவடியை பணிந்திருந்தேனே இறைவா, நான் என்ன குற்றம் செய்தேன்? இல்லை என்று வந்தவர்களுக்கு அள்ளி கொடுத்தது குற்றமா? நீதி தவறாத 56 வருஷத்தையும் நெறிமுறையோடு ஆட்சி புரிந்தேனே ஆண்டவா, அதுதான் நான் செய்த குற்றமா இறைவா? நாடு நகரங்களை இழந்தேன், பெண்குலத்தின் திருவிளக்கம் பத்திரியை பிரிந்தேன், பாசத்தால் ஈர்ந்தெடுத்த மகனை விற்றேன், நச்சிக்கையை வைத்திருந்த நண்பனை தெரிந்து நீதி தவறாத செங்கோலை இழந்து நிலை தடுமாறி இருக்கும் என் நிலைமை கண்டு உனது மனம் இறங்கவில்லையே இறைவா, கல்லாகி விட்டாயா? உன் மனம்தான் கல்லாகி விட்டதா? கடைக்கன் திறந்துகின்ற ஏழையின் திருமுகத்தை ஒரே ஒரு முறை பார்க்க மாட்டாயா இறைவா? ஒரே ஒரு முறை பார்க்க மாட்டாயா? பகவானே பகவானே பகவானே, பகவானே மௌனம் ஏனோ, பகவானே மௌனம் ஏனோ, பகவானே மௌனம் ஏனோ, இது யாவும் நீதிதானோ, பகவானே
காலத்திலே என்னுடைய மகன் தேவதாசனைக்கு பிறந்த நாள் விழா 57 தேசத்தரசரும் சுற்றி அமர்ந்திருக்க அவ்வப்போது ஆலோசனை சில மறுச்செல்கள் அருகிருக்க ரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்து தேச விசாரணை செய்து கொண்டிருந்தேன் ஒரு நாள். அப்பொழுது தமத்தில் சென்ற விஸ்வாமித்திர முனிவர் என் குலமண்டபத்திற்கு வந்திருப்பதாக காவலாளர் அடைந்தேன். உடனே அண்ணவரை எதிர்கொண்டு அழைத்து வந்தேன். அவசரத்தில் அமர்த்தினேன். தாங்கள் என்னை நாடி வந்த காரணம் யாது சுவாமி என்றேன். ஹரிச்சந்திரா, உனக்காகவும் உன் நாட்டின் நலனுக்காகவும் யாகம் செய்யப் போகிறேன். அதற்கு கொஞ்சம் திரவியம் வேண்டும். அதை உன்னிடத்தில் பெற்ற புகழை வந்தேன் அறிவித்தார். நாட்டு மக்களுடைய நலனை கருதினான். எவ்வளவு வேண்டுமோ கேளுங்கள், தருகிறேன் என்றேன். மற்ற பாறைகள் மூலம் அணுகிறேன் நிறுத்தி அதன் மீது ஆங்காரத்துடன் அமரச் செய்து கையிலே வெள்ளி கவன் கொடுத்து அதில் மாணிக்க கல் வைத்து சுழற்றி எறிந்தார். அந்த மாணிக்க கல்லானது மேலே சென்று கீழே வந்து விழுந்து எழுந்தோறும் திரவியம் தரும் என்று தெரிவித்தார். அவர் கேட்டபடி நான் திரவியத்தை கொடுத்தேன். ஹரிச்சந்திரா, நான் வசிப்பது ஆரண்யம். இத்திரவியத்தை அங்கு நான் வைத்துக் கொள்ள முடியாது. யாகத்திற்கு முகூர்த்த பிறகு வந்து எடுத்துச் செல்கிறேன். அதுவரையில் உன்னிடத்தில் இருக்கட்டும் என்றார். தங்களை போன்ற மகான்களுக்கு கொடுத்த பொருளை மீண்டும் நான் வைத்துக் கொண்டால் நன்னிலை வாயில் நகரற்ற போவதாக சூழ்நிலை. இப்பொருளை நான் வைத்துக் கொள்ள அருகதை இல்லை. தயவு செய்து தாங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்றே. கவலை வேண்டாம். உன்னுடைய கணையாளி மோதிரத்தில் என்னுடைய ருத்ராட்ச மாலையை அடையாளமாக வைத்தால் தோஷமில்லை. அதன்படி செய்யலாம் என்று செய்துவிட்டு முனிவர் சென்ற சிறிது நேரத்தில் ஆசார வாசலிலே குடிமக்களின் அவையக்குரல் கேட்டு சென்று பார்த்தேன். குடிசனங்களே, உங்களுக்கு எல்லாம் என்ன நேர்ந்தது? நான் என்ன குறை வைத்திருக்கிறேன்? எதற்காக அடுத்து புலம்புகிறீர்கள் என்றேன். மன்னா, நாங்கள் இட்ட பயிர்களை எல்லாம் கொடிய மிருகங்கள் வந்து அடித்து விட்டது. மன்னா மன்னா எனது மனம் வேதனை அடைந்தது. குடிமக்களுக்கு ஆறுதல் அனுப்பினேன். வேட்டைக்கு புறப்பட்டு கொடிய விலங்கினங்களை வேட்டையாடி அடக்கத்தான் திருக்குள கரையோரம் ஆலமரத்தின் அடியில் எனது பத்தினி சந்திரமதியின் மடியில் சிறிது நித்திரையில் இருந்தேன். அங்கே அடாத கனவு ஒன்று கண்டேன். இரண்டு நடன மாதர்கள் வந்திருந்தார்கள். மாதர்கள், நீங்கள் யார்? உங்கள் ஊர் பேர் என்ன? என்னை நாடி வந்த காரணம் என்ன என்று கேட்டேன். மன்னா, நாங்கள் வசிப்பது இமயகிரிச்சார். என் பெயர் சரசவல்லி, இவர் பெயர் காமவல்லி. எங்களுக்கு பரதமும் சங்கீதமும் தெரியும். அதை தங்கள் சமூகத்தில் நடித்தும் படித்தும் காட்டி தக்க சன்மானம் பெற்று புகழ் வந்தோம் என்று தெரிவித்தார்கள். நடியுங்கள், படியுங்கள் என்று நடித்தார்கள், படித்தார்கள். கண்ணுற்றே, சந்தோஷமுற்றே. வேண்டிய சன்மானத்தை கொடுத்து பெற்றுக்கொள்ள மறுத்து என் திருமணிக்கு எனது வெற்றி மாலையையும் பரிசாக கேட்டார்கள். கொடுக்கக்கூடிய பொருளாக இருந்தால் தயங்காமல் கொடுத்து விடுவேன். இதை விடுத்து பொன்பொருள் எவ்வளவு வேண்டுமோ கேளுங்கள், தருகிறேன் என்று. அப்படி என்றால் பொன்பொருள் எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் இருவரையும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நான் தந்தாரம் என்று பிரதானம் சிக்காதவன். தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள் என்று எவ்வளவோ அறிவுரைகளை எடுத்துக் கொள்ளேன். கேட்கவில்லை. காவலர்களை அழைத்து மாதர்கள் சென்ற சிறிது நேரத்தில் விஸ்வாமித்திர முனிவர் கடும் கோபத்தோடு வந்தால் என் திருமுடியை எட்டி உதவி மணிமுடி மண்ணிலே சாய்ந்து விட்டது என்று கூட நான் கவலைப்படவில்லை. அதற்கு மாறாக எனது நெஞ்சம் இந்த திருமுடியிலே பதித்திருக்கின்ற நவரத்தின கற்கள் முனிவரின் பாதத்தை புண்படுத்தியதோ என்று பாதத்தை தொட்டே சண்டான். நான் அனுப்பிய மாதர்களை ஏன் அடித்து துரத்தினார்? என் கோபம் தீர வேண்டும் என்றால் அந்த மாதர்கள் இருவரையும் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார். அனைத்தும் உணர்ந்த தாங்களாகி வருவது நான்
திருமணம் முடித்தவன். எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் சுவாமி. எல்லாவற்றையும் அறிந்த தாங்கள் அறியாதது போல் பேசுகிறீர்களே. அதற்கு மாறாக கண்ணை வேட்டியிலும் ஈகி வேண்டாக்கின்ற ஒரு பொழுதும் அந்த மாணவர்களை அடைய மாட்டேன் என்று ஹரிச்சந்திரா, உன் கண்கள் நினைக்கிறதுக்காக நீ கூறியபடி இப்பொழுது 56 தேசத்தை எனக்கு தாரை பார்த்து கொடு என்றார். ஒரு வார்த்தை உபமானத்திற்காக சொன்னேன். இல்லை என்று சொன்னால் சொல் தவறியதாக போய்விடுமோ என்று கருதினார். அன்புமணி தாராவதியை கண்டிகளை தலம் கொண்டு வரச்சி முடிவதற்கு அவயமாக 56 தேசத்தையும் தாரை பார்த்து கொடுத்தேன். சற்று நேரம் கழித்தபின், ஹரிச்சந்திரா, நீ யாகத்திற்கு கொடுத்தாய் அல்லவா திரவியம், அதை இப்பொழுது கொடு என்றார். அந்த திரவியத்தை அரண்மனையிலே களஞ்சியத்தில் வைத்து பூட்டியவாறு இருக்கிறது, எடுத்துக் கொள்ளுகிறேன். நீ நாடு நகரங்களை தாரை பார்க்கும் பொழுது பொருள் நீங்களாக தாரை பார்க்கவில்லையே, இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறேன். இல்லை என்று சொல்ல மாட்டான் என்று ஹரிச்சந்திரன். எனக்கு ஏதாவது ஒரு தவணை கொடுங்கள், தவணைக்குள் தங்களுக்கு சேர வேண்டிய திரவியத்தை நான் கொடுத்து விடுகிறேன் என்றேன். ராஜகுரு 48 நாட்கள் தமிழ் தருகிறேன். யாகத்திற்கு சேர வேண்டிய திரவியத்தை நட்சத்திரங்களை உடனடித்து வைக்கிறேன், அவரிடத்தில் கொடுத்துபடி என்றார். நான் சம்மதித்து இந்த நாட்டை விட்டு போவதற்காக ஒரு அடி அழைத்து வைத்து நாடு நகரங்களை கொடுத்து வைத்தேன். பொன்பொருள் தருவதாக தங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். மீண்டும் நான் என்ன கொடுக்க வேண்டும் சொல்லுங்கள். ஒன்றைக்கு இந்த ராஜமுடிகள் நாட்டை விட்டு போக நான் சம்மதிக்க மாட்டேன். நான் கொடுக்கின்ற காரியவசரத்தை அணிந்துதான் நீ செல்ல வேண்டும் என்றார். நாடு நகரம் எனது உயிரிழமையான குடிமக்களை நான் பிரிந்து சொல்லப் போகிறேன். எனக்கு இந்த ராஜமுடியா பெரியது, தாராளமாக கொடுங்கள் என்று கூறியனா அன்பு மகனை ஒரு கருத்தில் பிடித்து உயிரோடு உயிராகி உடவாகி ஒட்டி வாழ்ந்த மனைவியை மற்றொரு கருத்தில் பிடித்து நாடு நகரங்களை எல்லாம் விட்டு காசிமா நகரத்தை நோக்கி நடந்து சென்றேன். எப்படி சென்றேன் தெரியுமா? நடந்து வாமையிலே நடந்து வாமையிலே கோயிலே நடந்து வாமையிலே
அடுத்தது நான் நடிக்கும் அண்ணன் சமயக்கற்பு அவர்களுக்கு தட்டலாங்குடி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துகிறோம். எனக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் நாடகத்தை கண்டுகொண்டிருக்கக்கூடிய அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. காசி மாநகரத்து விதிகளில் மனைவிய மகனையும் ஆடு மாடுகளை விலை கூறுவதைப் போல் விலையோ விலை, விலையோ விலை, விலையோ விலை என எப்படி விலை பண்ணி உலகம் அறியாத புதுமை, உலகம் அறியாத புதுமை, கடலுக்கு விற்பது உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. அலைகடல் நீரும் சுடுவதைப் போல், அலைகடல் மேல் உருவதைப் போலே, கரும்பதைப் போலே, யானை வாயில் கரும்பதைப் போலே, விதையும் இளமேனி, விதையும் பூந்தேனி, உலகம் அறியாத புதுமை. இந்த உலகம் அறியாத புதுமை. கேளுமையா விலை கேளுமையா, கேளுமையா விலை கேளுமையா, காலத்தினோ நிலை காணுமையா, தன்னாலும் நாள் இல்வாதம் காக்கவே என்னாலும் இறந்த வளரும் அவதருமாட்டியும் இது என்னதானே, இந்த உலகம் அறியாத புதுமை. விலை கேளுமையா, விலையோ விலை என்று விடைகுறி சென்றேன். யாருமே விலைக்கு வாங்க முன்வரவில்லை. கடைசியாக காலகண்ட ஐயரவர் விலைக்கு வாங்கினார். அன்பு மனைவிய மகனையும் என் கண்ணெதிரே அடித்து இழுத்துச் சென்றார். அந்த கொடிய செயலை இதுவரை என் நெஞ்சம் மறக்கவில்லை. என்னை பிரிந்து சென்றவர்கள் எப்படியெல்லாம் துன்பத்தால் துவண்டு வாடுகிறார்களோ தெரியவில்லை. என்ன செய்தி? அந்த பொருளை பெற்ற நான் நட்சத்திரங்கள் கொடுத்து முழுவதும் சேர்த்து விடுங்கள் என்றேன். நட்சத்திரங்களானவர் ஹரிச்சந்திரா, உன்னோடு 48 நாள் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், எனக்கு என்ன வரப்போகிறாய்? 16,000 பொன் கொடுத்தாருடைய இல்லை என்ற அந்த பொருளை முழுவதைக்கும் கொடுக்க மாட்டேன், நான் வைத்துக் கொள்வேன் என்றார். சுவாமி, முனிவருக்கு கொடுக்க வேண்டிய பொருளுக்காக எனக்கென்றிருந்த மனைவியும் மகனையும் விலை கோரி விட்டு தங்களுக்கு கொடுத்து விட்டேன். இனிமேல் நான் என்ன செய்வேன் என்றேன். அப்படி என்றால் இல்லை என்று சொல்கிறாயா என்றால் இல்லை என்று சொல்ல மாட்டான் என்று ஹரிச்சந்திரன். நல்லவர்க்கெல்லாம் 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 சாட்சிகள் இல்லை, ஒன்று மனச்சாட்சி, தெய்வத்தின் சாட்சியம்மா, நம்பிக்கை வைத்து இல்லை என்றால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் நம்பிக்கை சாட்சியம்மா, அதுதான் நம்பிக்கை சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் இல்லை, ஒன்று மனச்சாட்சி,
மனதுக்கு மனதில் கொஞ்சம் தோடு செல்லும் நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று முன்ன சாட்சி இவருக்கு சாட்சியம்மா இவருக்கு சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தா தெய்வத்தின் சாட்சியம் அதுதான் சாட்சியம்மா அதுதான் தருகிறேன் சுவாமி என்று இந்த பாவியாகினான் ஆண்டு மந்திரி சத்தியகீர்த்தி அழைத்து என்னை வந்த காசிமா நகரத்து விடுகிறேன் யாரிடமாவது விலை கூறி விற்று விடுங்கள் என்று மனம் சூழ்ந்து விலை கூற முடியாத மந்திரியா மூர்ச்சையாகி கீழே சாய்ந்து விட்டார் இந்த பாவியாகினான் என்னை நானே விலை கூறி சென்றேன் விலை கூறி சென்ற பொழுது வீரவாகி என்னும் ஈமக்காவலர் விலைக்கு வாங்கினார் நல்லதற்கு காக்க வேண்டாம் நிசனு கட்டியமையானே கனலுக்கு கொண்டு வேணாம் கேட்டலுக்கு அறிவையானே நல்லதற்கு காக்க வேண்டாம் நிசனு கட்டியமையானே ஆயிரம் பயானு காட்டு காவல்கொண்டே சிவனே 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 அதிகவனம் புலிவன் கொடுமையானே சிவமே வீரவாகியம் ஈமக்காவல் விலைக்கு வாங்கி கல்குடம் சுமக்க வைத்தார் தவறை கீழே விழுந்தது காலால் எட்டி உதைத்தார் இறந்த கன்றை அறுக்கச் செய்தார் அறுக்கும் பொழுது கத்தியானது கையிலே அறுபட்டு ரத்தம் கொண்டதை பார்த்தார் ஹரிச்சந்திரா உனக்கு இந்த வீட்டு விலையெல்லாம் சரிப்படா நான் காக்கின்ற மயான மண்டலத்திற்கு போ வருகின்ற பிணம் ஒன்றுக்கு கால்பணம் ஒரு முழத்துண்டு வாய்க்கரிசி 3 பால் கால்பணம் முழத்துண்டை எனக்கு அனுப்பி வை வாய்க்கரிசி மட்டும் வசிப்பிற்கு வைத்துக் கொள் என்றார் நாடாக மன்னனுடைய பார்த்தாய் அரண்மனையிலே அறுசுவை உணவு உண்டனான் என்று மயானத்திலே பிணத்தின் மேல் போடப்படுகின்ற வாய்க்கரிசி உண்டு வாழ வேண்டும் என்ன செய்தி எஜமான கட்டளைப்படி மயானத்தை காக்க புறப்படுகிறேன் இறைவா மயானத்தை காக்க புறப்படுகிறேன் விதிவலியோடு மதிவலியோடு நான் உலகில்